It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. Chettinad cookbookல பயனுள்ள ரெண்டு ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். கோழி ரசம், கோழி சூப்பு. ரெண்டுமே ரொம்ப பயனுள்ள உபயோகமான ரெசிபியா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோழி ரசம், கோழி சூப்பு ரெண்டுமே நம்ம நாட்டுக்கோழியில செஞ்சோம்னா ரொம்ப அற்புதம். இல்லைன்னா பிராய்லர் கோழிலையும் செய்யலாம், தப்பில்லை. இந்த கோழி ரசம், கோழி சூப்பு ரெண்டுமே சளி, காய்ச்சல், இருமல், பசியின்மை இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெசிபி. இது பசியை நல்லா தூண்டி விடும். அதனால் இந்த சூப் ஈஸியாகவும் வச்சிடலாம். தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு. இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ மொத்தமாக வேக வைக்க போகிறோம். அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம் சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கிருமி நாசினி, சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. சிக்கனில் உள்ள கவிச்சியையும் இது குறைக்கும். அதனால் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 2-3 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த சிக்கன் அந்த எலும்பு இல்லாமல் அந்த பீசஸ் மட்டும் உள்ளே இருக்க அந்த ஃப்ளஷ் பார்ட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். எலும்பு தூர போட்டுட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பை தனியாக இருத்து வச்சுடுங்க. இந்த சூப்பை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சு வரும்போது சூப் மிக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூப் மிக்ஸ் ரெசிபி ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிதம் சூப்புக்கு நல்ல வாசமாக இருக்கும். கரம் மசாலா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இருத்து வச்சுருக்க சூப்பை இதில் சேர்த்துருங்க. இந்த சூப்பில் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம பிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெந்த கோழி பீசஸ்ஸு அதையும் உள்ளே சேர்த்து கொதிக்க விடுங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேக வைக்கும்போது வெங்காயம் போடுறதும் ரொம்ப நல்லது. அதை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு மிளகு ஜீரகம் தூவி பரிமாற வேண்டியதான். அட்டகாசமான சூப்பு. எவ்வளோ சுலபமாக குறைவான பொருட்களை வச்சு குறைந்த மணி நேரத்தில் அட்டகாசமாக செஞ்சிட்டோம். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியும். இதை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா மல்லி, மிளகு, ஜீரகம் நைஸாக அரைச்சிட்டு கூட இதில் சேர்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சாவே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு விரும்புகிறவங்க நல்லா ஸ்மூத்தாக அந்த அரைவை ஸ்மூத்தாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி, மிளகு, ஜீரகம் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்து விடுங்க. கொதிக்கும் போது சேர்த்துருங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கோழி ரசம் ரொம்ப நல்லது. இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இதுவும் செய்கிறது சூப்பு மாதிரியே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கோழி ரசம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லது. நாட்டுக்கோழி கிடச்சா நாட்டுக்கோழி அல்லது பிராய்லர் கோழி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 கிலோ சிக்கன் பீசஸ் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு, மஞ்சள் சேர்த்து பெசரி வச்சிடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு அந்த கவுச்சி வாசமெல்லாம் போகும். கிருமி நாசினியும் மஞ்சள் பொடி, அதனால் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம வெங்காயம் உரிச்சிட்டு தக்காளி கட் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் இப்போது பெசரியாச்சு. சின்ன வெங்காயம் 2-3 இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 20-30 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரசத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இதுதான் காரத்துக்கு. நம்ம பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கடைசியில் மிளகு சீரகம் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதை எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸஸாக நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிளகாயும் ஒரு 2-3 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இந்த மிளகாய் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது, காரம் கொடுக்க போகுது. அதனால் உங்களுக்கு காரம் வேண்டான்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியில் வர விதையை எடுத்துட்டிங்கன்னா காரம் கம்மியாகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. உப்பு மஞ்சள் போட்டு கோழி பெசரி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். தாளிக்கிறதுக்கு நம்ம வரமிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதில் கடுகு, சோம்பு, சீரகம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மிளகா, ஒரு 6-7 பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிளகாயை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த மிளகாயினுடைய விதை, இந்த விதை தெரியறது பொன்னிறமாக ஆகணும். நல்ல பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். மிளகாய் கருகிடாமல் மிதமான தீயில் அந்த விதை சிவந்து வர வரைக்கும் பொரிச்சுக்கலாம். பொரிச்சுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வரமிளகா வந்து காரம் கமரல் இருக்கும். அதனால் இது தாளிக்கும் போது கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சளி, நெஞ்சு சளி, இருமல் அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சளியை நல்லா கரைச்சி விடும். அதுக்காக தான் இந்த சளி பிடிச்சிருக்க சமயத்தில் இந்த ரசம் ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாகவும் இருக்கும். குடிக்கலாம். இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பெசரி வச்சுருக்கோம்ல, உப்பு மஞ்சள் போட்டு பெசரி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை உள்ளே சேர்த்து வதக்கிக்கணும். இது வதங்க அப்படி தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி எல்லாம் அப்படியே சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா திறக்கணும். இது நல்லா திறங்கி எவ்வளோ தூரம் இது நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ தூரம் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வதங்கி வரும்போது தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கேன். இது எவ்வளோ தேவரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி, அந்த மிளகாய் இதெல்லாமே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் திறக்கி விட்டுருங்க. நல்லா ஓரளவு திறங்கி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் திறக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அந்த மிளகாய், அந்த தக்காளி வந்து நல்லா தோல் விட்டு வரணும். தோல் விட்டு வந்துருச்சுனாவே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோல் விட்டு வர அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த மிளகாய், தக்காளி இதெல்லாம் தோல் விட்டு வந்தால் தான் இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா திறங்கிடுச்சு. இப்போ தண்ணி விட்டு இதை ஒரு 1 or 2 விசில்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் தண்ணி விடுங்க. தேவையான அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போதைக்கு 2 கப் தண்ணியை ஊற்றி இதை ஒரு 2 விசில் வச்சு எடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சொல புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த புளியை சேர்த்துடலாம். எந்த நான்வெஜ்ஜுக்குமே ஒரு சொல புளி ஊற்றணும்னு அம்மா சொல்லுவாங்க எப்பயுமே. அதனால் ஒரு சொல புளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி அதிகம் சேர்க்காதீங்க. கொஞ்சோண்டு ஒரு 1.5-2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு உப்பு பத்தாட்டி இந்த டேஸ்ட் பார்த்துட்டு உப்பையும் சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் குக் ஆகட்டும். அந்த மிளகாய், தக்காளி எல்லாம் தோல் விட்டு அட்டகாசமாக குக் ஆகிடும். அதுக்கடையில் நம்ம மிளகு, சீரகம், மல்லி இந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த ரசத்துக்கு இதை தட்டி போட்டு தான் இறக்க போகிறோம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவையான ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ரொம்ப நைஸாக இடிக்கணுங்கிறதுல 1-2 போட்டு இடிச்சுக்கலாம். 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். 1-2 இடிச்சுக்கோங்க. பூண்டும் தட்டி வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதில் உள்ளதெல்லாம் எண்ணெய், அந்த கொழுப்பெல்லாம் கசிஞ்சு மேலே வந்திருக்கு. அதனால நம்ம எண்ணெய் கம்மியாக விட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் திறந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதித்ததுக்கப்புறம் இறக்கும்போது அந்த தட்டி வச்சுருக்க மசாலா கலவையை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. போதும் கொதிச்சது. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பொடி, மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை.
கொஞ்சம் மல்லி இலையும் தூவி ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக காரசாரமாக சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எல்லாருக்குமே உதவியான ரெசிபியாக இருக்கும். இந்த குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏதாவது காரசாரமாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணும். எப்பயுமே டீ காஃபி அதை தவிர்த்துட்டு இந்த சூப் மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த சமயத்தில் இந்த சூப் ரொம்ப உதவியாக இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி சமயத்துலேயும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.